யூனிஃபார்ம் இருந்து ஒரு தரம் கொடுத்தவங்க அப்புறம் கொடுக்கல. ஒரு சட்டை 2 சட்டை தான் கழுவி கொடுக்குவோம். கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க இங்க உடுப்பெல்லாம் பத்தி வீட்டுல ஏன் மருந்தா வீட்டுக்குள்ள நெருப்பு பத்தி உடுப்பெல்லாம் பத்தி கஷ்டம்தான் கொஞ்சம். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். அப்ப எங்க நிற்கணும்னு சொன்னா இலங்கை மட்டக்களப்பு இருப்படிக்க நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சோதரங்கள் பழமையா சொல்றாங்க, சிறப்பா செய்வீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் வரேனாக்கா. சரியா. தண்ணியெல்லாம் அங்கே கடத்துட்டு வர நீங்க கிணறு எவ்வளோ மக்கா போகணும்? தூரம் தள்ளி போகணும். இவங்க 3 பேரும் கூட ஏதாக்கா உங்களோட சமையல் வேணாக்கா? என்னக்கா காலையில சாப்பிட்டாங்க? சோறாக்கா? விற என்னக்கா? கொஞ்சம் பெரிய இடம் தான். எனக்கா டாய்லெட் வசதி எல்லாம் இருக்காக்கா? டாய்லெட் வசதி ஒன்றும் இல்லையா? அப்ப தண்ணிக்கு அங்க போகணும் எனக்கா? கரண்ட் இருக்கு எனக்கா? கரண்ட் வெட்டிட்டாங்க. ஏன் காசு கட்டலடா? எவ்வளவு கட்டணும் மாசம்? 24,000 மட்டும் என்ன வாய்க்கிறேன்? ஏசியா வாய்க்கிறேன். வணக்கம். கடை பேர் என்ன? கணவர் பேர் என்ன? கணவர் இருக்காரா? எங்க அவர்? கூலி வேலை போறவரா? எந்த நாளும் போறவரா? இல்ல, ஒரு நாளை போனா 2-3 நாளைக்கு வேலை கிடையாது. சில நேரம் வேலை கிடைக்கும், சில நேரம் வேலை கிடையாது. இப்ப 3 பேரும் கூட என்ன செய்யறாங்க? ஸ்கூலுக்கு போறாங்க. எத்தனாம் ஆண்டு? இவ 6ஆம் ஆண்டு படிக்காவும், இவர் நர்சரி போறாவும், இவர் 2ஆம் ஆண்டு போறாங்களா? இந்த நாள் நாட்டி 2 நாளைக்கு போறாங்க. தொடர்ந்து போறாங்களா? கஷ்டம் கொஞ்சம் போறாங்களுக்கு போறது கஷ்டம். சில நேரம் வெறும் 4 ரூபாய் ஸ்கூலுக்கு போறதுக்கு. நீங்க இருந்து எவ்வளவு தூரம் ஸ்கூல்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் வரும். காலையில் என்ன சாப்பிட்டு வாங்க? காலையில் சோறு கொடுத்து. மதியம் என்ன விளக்கம்? மதியம் என்ன சமைக்கிறது? இப்போ இவங்களுக்கு பாடசாலைக்கு தேவையான இதெல்லாம் இருக்குதா? கொப்பி சாமான்கள், பேக், ஷூ எல்லாம் இருக்கு. ஷூ ஸ்கூலால கொடுத்தது இருக்குது. அது பேக் கொஞ்சம் இருக்குது. யூனிஃபார்ம் இருந்து ஒரு தரம் கொடுத்தவங்க அப்புறம் கொடுக்கல. ஒரு சட்டை 2 சட்டை தான் கழுவி கொடுக்குவோம். கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க இங்க உடுப்பெல்லாம் பத்தி வீட்டுல மருந்தா வீட்டுக்குள்ள நெருப்பு பத்தி உடுப்பெல்லாம் பத்தி கஷ்டம்தான் கொஞ்சம். நெருப்பு தானாவே இது பண்ணாத வேற யாரும் விரும்பத்தக்க வேற யாரும் இது பண்ணதா? இல்ல, தானா 10 நிமிடம் சொன்னவங்க நாங்க எடுத்து வச்சுக்கிட்டு. அப்போ உங்களோட ஐடென்டி கார்டு அது எல்லாம் பதிவு சாமான் தான் இது. உடுப்புகள் எல்லாம் எரிஞ்சு பக்கத்துல எல்லாரும் உதவி செஞ்சுதான் உடுப்பு அந்த. இது எவ்வளவு காலமாக்கா 10 சொன்னீங்க? இப்ப ஒரு 9 மாசம் 10 மாசம். அப்ப இதுல தவிர வேற உங்களுக்கு வருமானங்கள் என்னக்கா சொல்றீங்க? கியூஆர்கள் அது அவர் வேலையை போனாதான் அன்றைக்கு சாப்பாடு, இல்லாட்டி அதுவும் இல்லை. தலைவர் என்ன தலைவர்?
எனக்கு தெரிஞ்ச அடிப்படையிலன்னா எங்களோட கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனைகள் என்ன தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த நாளும் கிராமத்துக்குள்ள வேலை செய்கிறவங்க பொது அமைப்பில் தலைவர் அடிப்படையில் இவங்கட இது என்னன்னு சொன்னா அவர் வேலைக்கு போறதான். வேலைக்கு போனாலும் அவங்க கல்யாணம் கட்டி இந்த 3 பிள்ளைகள் தானே பத்தி அவங்களோட வருமானத்தை கொண்டு தொழிலும் ஒவ்வொரு நாளும் கிடைக்காததால அந்த வருமானத்தை கொண்டு போறதுக்கு சரியான கஷ்டமா இருக்காங்க. இப்ப நாங்களும் ஏதாவது வந்து அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம்னு பார்த்தா எந்த வழியிலையும் உதவி திட்டங்கள் இல்லை. அந்த அடிப்படையில தான் இதையாவது இந்த வீடியோ ஊடாக பார்க்குற உறவுகள் ஏதாவது முன் வந்து இவங்களுக்கு செய்வாங்கண்டா இவங்களோட பிரச்சனைகளை சொல்ல போனா உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்குற உறவுகளுக்கு தெரியும். வீடு இருக்க இயலாது அப்படி ஒழுகுது. இந்த ஜன்னல் இல்லை, கதவு இல்லை. வீடு ஒரு 10 மாசம் ஒரு 9-10 மாசத்துக்கு முதல்ல எனக்கும் கோல் எடுத்தவங்க நானும் வந்து பார்த்தேன். நான் 10 இடத்துல இப்போ நானும் உரிய இது அறிவிச்சேன். நான் இருந்தும் ஒரு ஒரு வேலை திட்டமும் அதுக்கப்புறம் நடக்கல அறிவிச்சிருந்தேன். பிறகு முக்கியமா குடி தண்ணி இல்லை. குடி தண்ணின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பொது கிணறு அந்த அதில் இருக்கிற கிணத்துக்கு தூரத்துக்கு போகணும். குடி தண்ணி வசதி ஏற்படுத்தி அவங்கள்ட்ட காசு இல்லை. பைப் லைனோடு அதில் வரும் இங்கே பைப் லைன் வருது பாதையில போகுது. இந்த பாதையில விடத்தே இருக்குது. அதுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு இப்போ அவங்க காசு கட்டி எடுக்கிறனாலும் கிட்டத்தட்ட 32,000 32,500 போல ஃபோமை போட்டால் காசு கட்டணும். அப்போ அதுக்காக அவங்க லைன் எடுக்காமல் இருக்காங்க. லைன் தண்ணி போகுது. மலை சரகூடம் இல்லை. ஒரு சனத்துக்குள்ளே இருக்கிற இடத்துல எந்த நாளும் பொது வழியில் போக இயலாது. மலை சரகூடம் ஒரு முக்கியமான தேவை. மற்றது அதை தாண்டி ஒரு வருமானம்ன்றது இல்லை. கணவர் இல்லைன்னு போய் சொல்லையில கணவர் இருக்கார், உழைக்கிறார். ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை பராமரித்து கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு போதிய அளவு வருமானம் இல்லை. அது தொடர்ச்சியான வேலையும் இல்லாத காரணம் உண்டு. மற்றது அதே நிலையில இப்போ 3 பிள்ளைகளுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யணும். நாளாந்த சாப்பாடுகள் பிரச்சனைகள். இந்த கரண்ட் கூட வெட்டி 6 வருஷமா. அதுக்கப்புறம் அந்த கரண்டை கூட காசு இல்லாதால கட்டி மீண்டும் எடுக்க இல்லாமல் இருக்காங்க. கரண்டும் அப்படி இருக்குது. அப்போ இப்போ அரசாங்கத்தால் வர வேலை திட்டங்களும் குறைவு தானே. அந்த அடிப்படையில் தானே அவ்வளோ இருக்குது. இந்த நிலைமைகளை நாங்கள் வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும்னு தான் மூலமாக யூடி பார்க்கில் கூப்பிட்டு இந்த வீடியோவில் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு மெயினான நிரந்தரமான திட்டங்கள் தேவை. அதைத்தான் நான் உறுதிப்படுத்தி சொல்லுவேன். எதுவும் இல்லை. இப்போ இருக்கிறவங்க வச்சுட்டு கேட்குற மாதிரி இல்லை. இவங்களுக்கு எதுவுமே இல்லை. அடிப்படை தேவை குடிநீர், மின்சாரம், மற்றது புள்ளிகளுக்குரிய தேவையில் 2 கிலோமீட்டருக்கு போகணும் கத்தியாவில் பாடசாலைக்கு. அதுக்கு ஒரு போக்குவரத்து இப்போ 3 பேரில் ஒரு ஆளுக்கு சைக்கிள் இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேராவது போகலாம் ஒரு சைக்கிளில். 3 பிள்ளைகளும் நடந்து போகுதுகள். அதுகளுக்குரிய உண்மையாகவே இப்போ இப்போ யூனிவம் வேணும். ஸ்கூலில் ஒரு யூனிவம் தான் கொடுப்பாங்க. புத்தக பேக் வேணும், கொப்பி வேணும். மெயினாக சாப்பாடு தான். சாப்பாடு இல்லாட்டி ஒரு ஆள் தண்ணி சாப்பாடு இல்லாட்டி உயிர் வாழ இல்லாதானே. அந்த அளவில் இப்போ 1 நேரம் 2 நேரம் சாப்பிடுச்சு சொந்தக்காரர்களை கொடுக்குறத வச்சு கஷ்டம். உண்மையாக அதுதான் சரியான பரிதாபம். அப்போ நிலையான நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை கொடுத்து அதோட முடிக்காம அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த உதவி திட்டத்தை கொடுக்கக்குள்ள அதிலிருந்து அவங்க வருமானத்தை ஈட்டுற ஒரு வேலை திட்டங்களை நிச்சயமாக இந்த பார்க்குற உறவுகள் செய்யணும் என்று அன்பான கோரிக்கையை சந்தர்ப்பத்தில் விடுக்கிறேன். நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த விடுத்து என்னண்டாக்கா இப்போ வாழ்வாதாரம் பண்ணக்குள்ள எப்படியான வாழ்வாதாரம் எதிர்பார்க்குறீங்க? உங்களால் என்ன செய்ய என்ன செய்யலும் என்ன செய்ய போறீங்க? தலைவர் இப்போ வாழ்வாதாரம்ன்றாரு. அவர் இப்போ கொடுத்து இப்போ நிச்சயம் ஒன்றும் செய்யலாதான தலைவர். நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா? கடையில் ஒன்று வச்சு அதில் தொழில் செய்கிற மாதிரி. நீங்க கடைகள்ன்றக்குள்ள ஏற்கனவே இந்த கடை வச்சிருக்கீங்களே, ஏற்கனவே கடை வச்ச அனுபவங்கள் இருக்கா? இல்லை, எனக்கு இல்லை. ஆனால் அனுபவம் வெப்பன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. பக்கத்துல கோயிலாக்குமே நான் கோயிலும் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுத்தாங்க. காப்புகள் அப்ப கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் அந்தரமா இருக்குதானே. சரியாக்கா. பண்ணி கூட வாழ்வாதாரம் கடையில பாங்க. இதை தவிர வேறு வாழ்வாதாரம் மாதிரி பாக்குறீங்க தவிர இல்லாட்டி வேற ஏதாவது இந்த மாதிரி என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது எந்த உதவியா இருந்தாலும் சரி. நீங்க உங்களோட திட்டம் ஒன்று இருக்கு தானே. நாங்க அப்படி இது பண்ணல தானே. உங்களுக்கு நீங்க செய்யற நீங்க தான் உடன்படணும். என்னால செய்ய முடியும்ன்றதை நீங்க தான் சொல்ல வேணும். நாங்க தலைவரோ நானும் திணிக்கல தானே. ஒரு இதைத்தான் செய்ய என்ன தலைவர்
எனக்கு ஆடு மாடு அப்படி இந்த கோழி ஏதாவது உதவிகள் செஞ்சாலும் அவளையும் நான் என்ன செய்தெல்லாம் முயற்சி செய்ய பார்த்தேன். கோழியே அடி போனா அந்த ஆடுகள் முக்கியம். மாடு சரி வராது. மாடு சரி மாடுகள் சரி எல்லா வராது. மாடு அப்படி வாங்கிட்டு குடிக்க மாதிரி கஷ்டம். கஷ்டம் தானே. சரி அக்கா, கொஞ்சம் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். பக்கத்துல இந்த கோயில்கள் பீக்கர் பாடுது. நான் அந்த வீடியோ பதிவு செய்து போடுறேன். பாக்குற உறவுகள் யாராவது ஒரு ஆள் முன்வந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்களே அடுத்த வீடியோ சந்திக்கணும். சரிதானே அக்கா? என்னோட பதிவை பார்க்குற உறவுகள் சகோதரங்கள் பகிருங்க. பகிர்ந்துக்கில் வந்து வித்தியான இருக்கிற குடும்பங்களை எல்லாம் சந்திக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக உங்களால் ஒரு நல்ல ஒரு பலனாக அமையும். இந்த வீடியோ பார்க்குற சகோதரங்கள் பகிருங்க. அடுத்த நம்ம சந்திப்போம்.